Hi guys, welcome back to Chennai Telugu Panno. It's me Shravanti. So இன்னைக்கு நம்ம டாபிக் itchy scalp home remedy. ஸோ நார்மலாக itchy scalp எதனால வரும் யாருக்காவது தெரியுமா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? நம்ம ஸ்கேல்ப் வந்து ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு இச்சிங் டேண்ட்ரஃப் இதெல்லாம் வரும். ஸோ இதுக்கான சில ரெமெடிஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஸ்கேல்ப்க்கு அப்படியே மாய்ஸ்சரைசிங் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ஆர்கானிக் கோகனட் ஆயில் இல்லைன்னா ஆர்கானிக் பாதாம் ஆயில் இந்த மாதிரி ஆர்கானிக் ஆயில்ஸ் யூஸ் பண்ணும்போதும் அதில் வந்து நிறையவே லாக்டிக் ஆசிட் இருக்கும். அதே மாதிரி ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ இதனால நம்ம ஸ்கேல்ப் வந்து மாய்ஸ்சரைசிங் பண்ணும். அதே மாதிரி நம்ம இச்சிங் டேண்ட்ரஃப் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். இந்த ஹோம் ரெமெடி வந்து நமக்கு இன்ஸ்டன்ட்ஸ் ரொம்ப இச்சிங்காக இருக்கும். சில பேருக்கு வந்து அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது நம்மளால. ஸோ இதே நான் நிறைய வாட்டி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராப்ளம் பற்றி தான் இன்னைக்கு நான் உங்கள் கூட இந்த ஹோம் ரெமெடி ஷேர் பண்ணிக்கலாம் நினச்சிட்டு இருக்கேன். ஸோ இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டிப் வந்து வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி ரெகுலராக உங்கள் ஹெட்க்கு வந்து உங்களுடைய ஸ்கேல்ப்புக்கு வந்து ஹாட் ஆயில்ஸ் வச்சு மசாஜ் பண்ணுங்க. அதே மாதிரி ட்ரையாக எப்போவுமே விட்டுறாதீங்க. 1 டேக்கு மேலே ட்ரையாக எப்போவுமே நம்ம ஸ்கேல்ப் வந்து ஆயில் போடாமல் இருக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் வந்து ஹெட் பாத் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடியாச்சு நீங்கள் ஒரு 1 hour இல்லைன்னா முன்னாடி நைட் அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆச்சு நம்ம ஸ்கேல்ப் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் ஆயில் மசாஜ் வந்து பண்ணணும். ஆயில் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் நான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம ரெமெடி கூட பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் தேவையானது கோகோனட் ஆயில். இது வந்து நமக்கு கடையில் வந்து செக்கில் ஆட்டுவாங்க. அது எனக்கு தமிழில் என்னன்னு கரெக்டாக தெரியல, பட் மிஷினில் ஆட்டுவாங்க. இது வந்து அப்படி எடுத்தது தான். நம்ம போனால் நம்ம முன்னாடியே வந்து ஆட்டி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் நான் வந்து யூஸ் பண்ண போகிற கோகோனட் ஆயில். ஸோ நெக்ஸ்ட் வந்து லெமன். இந்த லெமன் நமக்கு நல்லாவே ஸ்கேல்பில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஆன்டிபாக்டீரியா ஏதாவது பாக்டீரியா இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் அலோவேரா ஜெல். ஸோ இந்த 3 நம்ம எந்தெந்த குவான்டிட்டியில் மிக்ஸ் பண்ணால் நம்ம ஸ்கேல்ப்க்கு நல்லா யூஸ் ஆகும்னு பார்ப்போம் வாங்க. ஒரு ஸ்பூன் நான் மெஷர்மெண்ட்டாக வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா இந்த ஸ்பூன் வந்து என் ஹேருக்கு போதும். ஸோ என்னோடய ஸ்கேல்ப்க்கு இந்த ஸ்பூன் மெஷர்மெண்ட் போதும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த கோகோனட் ஆயில், 1 ஸ்பூன் கோகோனட் ஆயில். 1 ஸ்பூன் கோகோனட் ஆயிலுக்கு வந்து நம்ம 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் போதும். ஸோ 1 டீஸ்பூன் கோகோனட் ஆயில், 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். அதே மாதிரி இன்னொரு 1/2 டீஸ்பூன் அலோவேரா ஜெல். இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயிட்டாக வந்து ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு காட்டன் பால் எடுத்துக்கோங்க. இதில் வந்து டிப் பண்ணி நம்ம ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த பார்ட்டிஷன்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. பார்ட்டிஷன்ஸாக எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து நீங்கள் இந்த இது வந்து நீங்கள் அப்படியே ரப் பண்ணிக்கணும், மசாஜ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 15 to 20 minutes மட்டும்தான் நம்ம ஹேரில் இருக்கணும். ஸோ இது ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஸோ அதனால 15 minutes போதும். நீங்கள் அப்ளை பண்ணால் ஒரு 15 minutesக்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக வந்து தலைக்கு ஹெட் பாத் பண்ணிடணும். இந்த ஹோம் ரெமெடி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய் பாய்.